Welcome to this concept explainer brought to you by CBSE Scolab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 6 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட இன்ட்ரோடக்ஷனை பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஆனா ரொம்பவே சுலபமானது. எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு லைஃப் லாங் மறக்காத மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு சின்ன கேள்வி. நம்ம வீட்ல பேட்டரி இல்லாம ஒரு வயர்ல கரண்ட் எப்படி வரும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மா ஒரு மேக்னெட்டை மட்டும் வச்சு கரண்ட் உருவாக்க முடியுமா? என்னது, மேக்னெட்டை வச்சா? அது அது எப்படி பாசிபிள்? சும்மா ஒயர் பக்கத்துல மேக்னெட்டை வச்சா கரண்ட் வந்துருமா? அது மட்டும் இல்ல. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். 2 கண்டக்டிங் காயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஒன்ன கூட நீங்க அசைக்க வேண்டாம். சரி. ஒரு காயில்ல போற கரண்ட்டை சும்மா ஆன் அல்லது ஆஃப் பண்ணாலே போதும், 2வது காயில்ல தானா கரண்ட் உருவாகும். என்ன சொல்றீங்க? தொடாம அசைக்காமலே கரண்ட் வருமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம். ஆமா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் இந்த பிரின்சிபல்ல தான் வேலை செய்யுது. அப்படியா? இதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு கண்டக்டரை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் என்வாயரன்மெண்ட், அதாவது இந்த காந்த சூழல், அது டைமை பொறுத்து மாறினா போதும். அப்படி மாறினா அந்த கண்டக்டர்ல ஒரு இஎம்எஃப், அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், சிம்பிளா சொன்னா ஒரு வோல்டேஜ் தானா உருவாகும். ஓ, வோல்டேஜ் உருவாகுமா? ஆமா, அந்த வோல்டேஜ் அப்புறம் ஒரு கரண்ட்டை உருவாக்கும். இந்த ஃபெனாமினனுக்கு பேரு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, இன்னும் ஈஸியா புரியும். டிராஃபிக் சிக்னலா? சரி. இப்போ வயர்க்குள்ள இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரோட்ல நிக்கிற கார்ஸ். ஓகே, எலக்ட்ரான்ஸ் தான் கார்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அங்க நிக்கிற டிராஃபிக் போலீஸ். இப்போ அந்த போலீஸ் சும்மா நிக்காம சிக்னலை மாத்திக்கிட்டே இருந்தா கார்ஸ் நகர ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா, போலீஸ் ஆக்ஷன் எடுத்தா கார்ஸ் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட நாம மாத்திக்கிட்டே இருந்தா அது எலக்ட்ரான்ஸை நகர வைக்கும், ஒரு கரண்ட் உருவாகும். இங்க முக்கியமான வார்த்தையே சேஞ்ச், மாற்றம். ஓ, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறாம கான்ஸ்டன்ட்டா ஒரே மாதிரி இருந்தா கரண்ட் வரவே வராதா? எக்ஸாக்ட்லி. சிக்னல் மாறவே இல்லனா கார்ஸ் நகரவே நகராது. அதேதான் இங்கேயும். சேஞ்ச் தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பெரிய மேக்னெட்டை வயர் பக்கத்துல சும்மா அசைக்காம வச்சா ஒரு துளி கரண்ட் கூட வராதா? ஒரு துளி கூட வராது. இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம வீடுகளுக்கு வர எலக்ட்ரிசிட்டிக்கு காரணம். பவர் ஸ்டேஷன்ல இருக்கிற பெரிய ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே இந்த ஒரு பிரின்சிபலை வச்சு தான் வேலை செய்யுது. வாவ். இப்போ ஒரு மென்டல் இமேஜ் சொல்றேன். கண்ணுக்கு தெரியாத மேக்னெட்டிக் ரோப்ஸ், அதாவது காந்த கயிறுகள், ஒரு வயர் லூப்பை ஊடுருவி போற மாதிரி கற்பனை பண்ணுங்க. சரி, ஒரு வளையம் வழியா நிறைய கயிறு போகுது. இப்போ நீங்க அந்த லூப்பை திருப்பினாலோ இல்ல ஒரு மேக்னெட் அதுகிட்ட கொண்டு வந்தாலோ அந்த லூப் வழியா போற ரோப்ஸோட எண்ணிக்கை மாறும் தானே? ஆமா, மாறும். அந்த எண்ணிக்கை மாறும்போது அது அந்த லூப்ல இருக்கிற சார்ஜஸை இழுத்து ஒரு கரண்ட்டை உருவாக்கும். சிம்பிள். ஓ, ரோப்ஸோட கவுண்ட்ல வர்ற சேஞ்ச் தான் கரண்ட்டுக்கு காரணமா? இது நல்லா புரியுது. சரி, இப்போ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாப்போம். கரெக்ட். எக்ஸாம்க்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் முக்கியம். சரி, அதோட டெஃபினிஷனா படிங்க. The phenomenon in which electric current is generated by varying magnetic fields is appropriately called electromagnetic induction. பாத்தீங்களா, வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது மாறும் காந்த புலங்கள். நம்ம டிராஃபிக் போலீஸ் சிக்னலை மாத்துற மாதிரி. சரி, இந்த மாற்றத்தை அளக்க ஒரு குவான்டிட்டி வேணும் இல்லையா? அதுக்கு பேரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஆமா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதோட டெஃபினிஷனும் இருக்கு. அதையும் படிங்க. Magnetic flux through a plane of area A placed in a uniform magnetic field B can be written as phi B equals B dot A equals BA cos theta. இந்த ஃப்ளக்ஸ்ன இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியா எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கடந்து போகுதுங்கிற ஒரு கவுண்ட் மாதிரி. ஒரு கவுண்ட் மாதிரி. ஆமா, ஒரு ஜன்னல் வழியா எவ்வளவு மழைத்துளி உள்ள வருதுன்னு யோசிங்க. ஜன்னல் பெருசா இருந்தா, அதாவது ஏரியா ஏ. மழை வேகமா பெஞ்சா, அதாவது ஃபீல்டு பி. ஓகே. அப்புறம் ஜன்னல்ல நேரா வச்சா, அதாவது ஆங்கிள் தீட்டா. இதையெல்லாம் பொறுத்து உள்ள வர்ற மழைத்துளி மாறும் இல்லையா? ஆமா, ஜன்னலை மழைக்கு இணையா வச்சா ஒரு துளி கூட உள்ள வராது. தீட்டா 90 டிகிரி இருந்தா காஸ் 90 இஸ் 0. அப்போ ஃப்ளக்ஸ் 0. இப்போ புரியுது. பெர்ஃபெக்ட். அதே மாதிரி தான் பி, ஏ
மற்றும் தீட்டாவை பொறுத்து இந்த ஃப்ளக்ஸோட அளவு மாறும். இதுல எதை மாத்தினாலும் ஃப்ளக்ஸ் மாறும். ஃப்ளக்ஸ் மாறினா கரண்ட் வரும். எக்ஸாக்ட்லி. ஆஹா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இதுதான். 1, ஒரு லூப்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. 2, அந்த ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு B, லூப் ஏரியா A இல்ல ஓரியன்டேஷன் தீட்டா மாறினதுனால சேஞ்ச் ஆகுது. 3, அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஒரு EMF-ஐ இன்டியூஸ் பண்ணி ஒரு கரண்ட்டை உருவாக்குது. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இந்த கான்செப்ட் நாம இதுக்கு முன்னாடி படிச்ச ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுது. எப்படி? முதல் யூனிட்ல மூவிங் சார்ஜஸ், அதாவது கரண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும்னு படிச்சோம். இப்போ சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூவிங் சார்ஜஸ், அதாவது கரண்ட்டை உருவாக்கும்னு பாக்குறோம். ஆமா, ஒன்னு இன்னொன்னு உருவாக்குது. இது ஒரு சிமெட்ரி மாதிரி இருக்கு. சரி, இதுல எக்ஸாம்ல மார்க்ஸ் போக வாய்ப்புள்ள தவறுகள் என்னென்ன? நல்ல கேள்வி. இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ் போக காரணமா இருக்கிற ஒரு பொதுவான தப்ப பத்தி சொல்றேன். தவறான கருத்து. ஒரு வயர் பக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டை வச்சாலே கரண்ட் வந்துடும். இது கேக்குறதுக்கு லாஜிக்கலா தானே இருக்கு. பெரிய மேக்னெட்னா பெரிய எஃபெக்ட் இருக்கணும்ல. அங்கதான் பிரச்சனை. சும்மா மேக்னெட் பக்கத்துல இருந்தாலே கரண்ட் வந்துடும் மாணவர்கள் சுலபமா நினைச்சுக்கிறாங்க. சரியான கருத்து. மேக்னெட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அந்த மேக்னெட்னால வர மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஒண்ணுங்க மேக்னெட் நகரணும், இல்ல காயில் நகரணும், இல்லனா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் மாறணும். ஓ, மாற்றம் தான் இங்க முக்கியம். ஆமா, இத நினைவுல வைக்க ஒரு சின்ன லைன். நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், நோ கரண்ட் இன் தி சர்க்யூட். ஓ, அப்படியா? அப்போ மேக்னெட்டும் காயிலும் அசையாம சாக்கனா இருந்தா எவ்வளவு பெரிய மேக்னெட் வச்சாலும் கரண்ட் வராது. ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் நடந்தா மட்டும்தான் கரண்ட் வரும். இப்ப தெளிவா புரிஞ்சுது. சூப்பர். இத சுலபமா ஞாபகம் வச்சுக்க சில வழிகள் சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல ஒரு நினைவூட்டி. மெமோனிக். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கிக்ஸ் சார்ஜஸ். ஹஹா, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கிக்ஸ் சார்ஜஸ். இது நல்லா இருக்கு. அடுத்து ஒரு சொற்றொடர், ஃப்ரேஸ். ஸ்டில் ஃபீல்ட் ஸ்டில் சார்ஜஸ், சேஞ்சிங் ஃபீல்ட் ரேசிங் சார்ஜஸ். ஸ்டில் ஃபீல்ட் ஸ்டில் சார்ஜஸ், சேஞ்சிங் ஃபீல்ட் ரேசிங் சார்ஜஸ். ஓகே. கடைசியா ஒரு உடல் மொழி, பிசிக்கல் ஜெஸ்டர். இந்த கான்செப்ட பத்தி நினைக்கும்போது உங்க 2 கையாலையும் ஒரு கற்பனையான லூப்ப புடிச்சு அத ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சேகை செஞ்சு பாருங்க. ட்விஸ்ட் பண்ற மாதிரியா? ஆமா, அந்த ட்விஸ்டிங் ஆக்ஷன் தான் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ குறிக்குது. அதுதான் கரண்ட்டை ஓட வைக்குதுன்னு ஞாபகம் வரும். இது ஒரு நல்ல பிசிக்கல் ரிமைண்டர். ட்விஸ்ட் பண்ணா தீட்டா மாறுது, ஃப்ளக்ஸ் மாறுது, கரண்ட் வருது. பர்ஃபெக்ட். சரி, இன்னைக்கு பார்த்ததோட சுருக்கமா 3 பாயிண்ட் சொல்லுங்க. 1, ஒரு கண்டக்டர் கூட லிங்க் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நேரத்தை பொறுத்து மாறினால் அந்த கண்டக்டர்ல ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். 2, இந்த இண்டக்ஷன் நடக்கிறதுக்கு இயக்கம், மோஷன் கட்டாயம் இல்ல. ஒரு ஸ்டேஷனரி காயில் பக்கத்துல இருக்கிற இன்னொரு காயில்ல போற கரண்ட்டை மாத்தினாலே போதும், முதல் காயில்ல EMF இன்டியூஸ் ஆகும். 3, the key factor magnetic field இருக்கிறதில்ல. rate of change of magnetic flux தான் முக்கியம். எவ்வளவு வேகமா ஃப்ளக்ஸ் மாறுதோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான EMF உருவாகும். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, PROSAM.com. அடுத்த கான்செப்ட்ல சந்திப்போம். நன்றி.